போலீசாரை அறிவாளனில் வெட்டிவிட்டு தப்பியோடு முயன்றதால் ரவுடி ரிச்சர்ட் சச்சினை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்ததாக திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கடந்த 28ஆம் தேதி இர்பான் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எடிசன் சக்கரவர்த்தி, ரிச்சர்ட் சச்சின், பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மறைந்திருந்த இடத்தை அடையாளம் காண்பதற்காக ரிச்சர்ட் சச்சின் என்பவரை திண்டுக்கல் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் போலீஸ் குழுவினர் அழைத்துச் சென்றனர். அப்போது காவலர் அருளை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதால் அப்போது வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தற்காப்புக்காக ரிச்சர்ட் சச்சினின் வலது காலில் சுட்டார். இதையடுத்து சம்பவ இடத்தில் சுரண்டு விழுந்த ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். காயமடைந்த காவலர் அருளும் சிகிச்சை பெற்று வருகிறார். ரிச்சர்ட் சச்சின் ஏற்கனவே சரித்திர குற்ற பின்னணி கொண்டவர் என்றும் அவர் மீது 2 கொலை வழக்குகள் மற்றும் வழிவரி கொலை போன்ற வழக்குகள் இருப்பதாகவும் திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் தெரிவித்தார். ரிச்சர்ட் சச்சினிடம் ஆயுதங்கள் மற்றும் உடைகளை கைப்பற்றுவதற்காக அழைத்து வரப்பட்ட போது காவலர் தாக்க தப்ப முயன்றதாகவும் தற்காப்புக்காக அவரது காலில் சுட்டதாகவும் அவர் கூறினார். இன்ஸ்பெக்டர் அவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள், அதே மாதிரி ரத்தம் படிந்த உடைகள் அதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறதா தகவலின் பேரில் அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் அவரோட போலீஸ் பார்ட்டியோடு வராங்க. வரும்போது அதை எடுக்கும்போது அந்த அக்யூஸ்ட் அதை நம்ம ஒரு காவலர் தாக்குறாரு. தாக்குறப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேண்டி அந்த போலீஸ் நம்ம ஃபயரிங் பண்ணியிருக்கோம். ஃபயரிங் பண்ணப்பட்டதில் அவருக்கு முழங்காலுக்கு கீழே அதை அடிபட்டிருக்கு. அவர் மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த காவலர் அவருக்கு இடது தோள்பட்டை கீழே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. 7 தையல்கள் போடப்பட்டிருக்கு அவருக்கு.